தினசரி எனக்கு தெரிஞ்ச மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிலாக இருந்தாலும் சரி, அதுவும் இப்போ கொளுத்துது வெயில், இந்த வெயிலையும் மக்கள் வரிசையாக நின்று பார்க்குறாங்க. அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயமா. வரக்கூடிய மக்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அத்தனை பேருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்கணுன்ற அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது. அதனால் இதை வந்து எதிர்மறையாக பார்க்க முடியாது. அங்கே பார்க்கும்போது நீங்கள் இது என்ன வந்து ஒரு சமாதியா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நினைவகமாக பூஜைகள் செய்யப்படுது, கோயிலா, யார் மேலே நடவடிக்கை எடுப்போம்னா நான் அந்த கடன் ஆனவனுக்கு யார் காரணமோ நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், பல்வேறு முறைகேடுகள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லித்தான் பிரச்சாரம் பண்ணி தான் வந்து ஜெயிக்கவே முடிஞ்சுது. எல்லா நடிகரும் இப்போ ஒரு நடிகர் இப்போ அஜித்தோ விஜயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிற இந்த விஷால் உட்பட இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு தலா தூக்கி 1 கோடி போட்டாங்கனாலே கடன் அடைஞ்சு போயிடும். நீங்கள் குடிச்சிட்டு கூத்தடிப்பீங்க, அதுக்கு வந்து பப்ளிக் வந்து பணம் கொடுக்கணுமா? முதல்ல பேங்க்கே உங்களுக்கு முதல்ல கடன் கொடுக்கக்கூடாது. எனக்கு நீங்கள் உங்கள் படத்தை பார்க்குற டிக்கெட் கொடுமா, அந்த டிக்கெட் ஒரு டபுள் மடங்கு வைக்கிறான், பாப்கார்ன் வைக்கிறான். கேட்குறீங்களா? நீங்கள் எந்த தேட்டராக நீங்கள் கேள்வி கேட்டுறீங்க? நீங்கள் அது ஒன்று பண்ணுங்கள், நேராக போங்க, விஜயகாந்த் மண்டபம் அந்த நினைவகத்துக்கு போங்க. நாசர் அந்த பக்கம் ஒரு தட்டு வச்சுன்னு இந்த பக்கம் விஷால் ஒரு தட்டு வச்சுன்னு உட்காரட்டும். விஜயகாந்த் சொல்லுவார், விஜயகாந்த் ஆத்மா சொல்லும். நடத்தி இல்லையா நீங்கள் வந்து ஆளாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் வசூல் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே பண்ணிக்கோங்க. நடிகர் சங்கத்துக்கு ஒரு போண்டாமணி சத்து போனால் உங்களால் காப்பாற்ற முடிஞ்சதா? உங்களுக்கு எது சங்கம் எதுக்கு ஒரு கேடு உங்களுக்கு? நான் கேட்குறேன், காப்பாற்றிருக்கணும்ல. பிக்சருக்கு பப்ளிக்கிட்ட பிக்சருக்கு நிலைமை வந்துட்டீங்கல்ல, அப்புறம் உங்களுக்குள்ள என்ன ஈகோ? நான் அவர்கிட்ட போய் காசு கேட்க மாட்டேன், இவர்கிட்ட காசு கேட்க மாட்டேன். நடிகர் சங்கத்துக்கு ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சினிமா தொடர்பான பல்வேறு விஷயங்களை கலந்துரையாடுவதற்காக இன்றைக்கு நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். திரு விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு நிகழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு 125 நாட்களுக்கு கடந்து போயிட்டு இருக்கு சார். இந்த நிலையிலும் கூட அவரோட நினைவிடத்துல வந்து மக்கள் கூட்டம் வந்து இன்னுமே அதிகமாக தான் காணப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நினைவகம் என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல் நினைவகம்னா அது மெரினா கடற்கரை. நம்ம அதாவது காலம் சென்ற தலைவருடைய நினைவகம்னா அது மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் சமாதிக்கு பிறகு வந்து கலைஞருடைய சமாதி, அதுக்கு பிறகு தான் வந்து ஜெயலலிதா சமாதி. ஸோ நினைவகங்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து சமாதின்ற தாண்டி பார்த்திங்கன்னா நினைவகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து தினமும் செல்லக்கூடிய ஒரு சுற்றுலா தலம் மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இது பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. இங்கே மெரினா கடற்கரை இதெல்லாம் வைக்கலாமா போகலாமான்றதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் வந்து டிராஃபிக் ராமசாமி இருக்கும்போதெல்லாம் பெரிய சர்ச்சையெல்லாம் கூட ஆச்சு, வழக்கெல்லாம் கூட போச்சு. ஆனால் வந்து நினைவகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டு இன்றைக்கி மக்கள் வந்து லட்சம் மக்கள் வந்து தினசரி போய் அவங்க பார்வையிடக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர்கள். இவங்க அண்ணாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும். ஆனால் இவர் வந்து விஜயகாந்த் வந்து முதலமைச்சர் கிடையாது, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தான், சட்டமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி தலைவர். அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடற்கரையில் அவருக்கு இடம் வழங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கலைஞருக்கு வழங்கக்கூடிய இடமே வந்து சர்ச்சையாச்சு, அதுக்கு பிறகு வழங்கப்பட்டது. ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து எந்த சர்ச்சையும் இல்லாமல் வழங்கப்பட்டிருக்கு. இவருக்கு வந்து கடற்கரையில் வந்து இடம் ஒதுக்க முடியாது. ஆனால் அவருடைய திருமண மண்டபத்திலேயே வந்து அந்த நினைவகம் அமைக்கப்பட்டு தினசரி வந்து பார்த்திங்கன்னா நான் தினம் அந்த பக்கம் தான் கடந்து போயிட்டு வந்துட்டுருக்கிறேன். மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அதுக்கு சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை நேரங்களையும் அங்கே போகக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இருக்குது, அந்த பக்கம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது காலையில் 6 மணிக்கே மக்கள் வந்துடுறாங்க. அது சூரிய வெளிச்சம் வந்த உடனே அங்கே மக்கள் வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த சம்பிரதாய பூஜைகள் எல்லாம் செஞ்ச பிறகு திறந்து விடுறாங்க, மக்கள் வந்து போகிறாங்க. தினசரி எனக்கு தெரிஞ்ச மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிலாக இருந்தாலும் சரி, அதுவும் இப்போ கொளுத்துது வெயில், இந்த வெயிலையும் மக்கள் வரிசையாக நின்று பார்க்குறாங்க. அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இது மற்ற எந்த தலைவர்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கான்னு தெரியல எங்கேயுமே. நான் சொல்கிறது மற்ற மாநிலங்களில் இப்போ ஆந்திராவில் வந்து என்டி ராமராவ் இருக்கட்டும், இன்னும் பல பேர் இருக்கிறாங்க, நடிகராக இருந்து முதலமைச்சரானவங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல இந்த மாதிரி கூட்டம் வர்றதுக்கு. இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ நாள் கடந்தும் கூட அங்கே உணவு வழங்கப்பட்டு இருக்கு அப்படின்றதும் பார்க்குறது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து அங்கே சரியான ஒரு ஷெட் அமைச்சு உணவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியும், இப்போ இந்த வேகாத வெயிலில் நிறைய பேர் நின்று சாப்பிட்றாங்க, அங்கே உட்காரது கூட இடம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நல்லதுலேயும் சில குற்றச்சாட்டுகள் எழாமல் இல்லை இருக்குதான் சார். ஆனால் வந்து அது முதல்ல ஒரு விஷயம் பாருங்கள், அது வந்து ஒரு சிறிய இடம் தான், பெரிய அளவில் இப்போ ஒரு பெரிய வளாகம் கிடையாது அது. ஸோ அந்த வளாகத்தில் வந்து பெரிய பந்தல் போட்டு இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பெரிய திருமண மண்டபமாக இருந்தது. அதன் பிறகு வந்து பாலம் கட்டுறதுக்காக திமுக ஆட்சி காலத்தில் இருந்தது. இதெல்லாம் பழைய வரலாறு. ஆனால் இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 200 பேர் தான் உட்காந்து அங்கே சாப்பிட முடியும். ஆனால்
வரக்கூடிய மக்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அத்தனை பேருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்கணுன்ற அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது. அதனால் இதை வந்து எதிர்மறையாக பார்க்க முடியாது. ஆனால் இது வந்து மக்கள் அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணுன்னா வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்காந்து பரிமாற முடியாது, பரிமாறி சாப்பிட முடியாது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா கைகளில் கொடுக்கக்கூடிய அந்த இது இருக்குது. அவங்களுக்கு வசதி இருக்கிற இடங்களை வந்து கொண்டு போகிறாங்க. சில பேர் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்ணுன்ற, குடும்பத்தோடு போய் சாப்பிட்ணுன்ற அந்த கட்டாயத்தில் இருக்கிறாங்க. பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு வெளியில் போய் சாப்பிட்லான்ற அந்த மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ஏதோ மொபைல் ஃபுட் சென்டர் மாதிரி அங்கே பண்ணலை. வர மக்கள் இடம் இருக்கிற மக்கள் அங்கே சாப்பிட்றாங்க, இடம் இல்லாத மக்கள் போகிறாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆச்சரியமாக பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ வந்து கோடியாக கொள்ளையடித்த அதிமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து அமைச்சர்கள் எல்லாமே வாரி சுருட்டுனது உங்களுக்கு நல்லா தெரியும். ஜெயலலிதா காலத்துக்கு இறந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்க நினைவகம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு நினைவகத்தில் கூட போய்ட்டுனா நீங்கள் வந்து இந்த மாதிரி உணவு வழங்குறதுலாம் இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் வள்ளல் சொன்னாங்க, வீட்டில் போனாலே சாப்பிட்டு தான் அனுப்புவார்னு சொன்னாங்க. அங்கேயும் எம்ஜிஆர் சமாதியும் அந்த மாதிரி உணவு வழங்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு அந்த நடவடிக்கைகள் இல்லை. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலைஞருடைய அந்த நினைவகமாக இருக்கட்டும், அண்ணாங்குடைய நினைவகமாக இருக்கட்டும், அங்கேயும் கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான உணவு வழங்கக்கூடிய இது இல்லை. ஸோ இவங்ககிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல 100 கோடியா 1000 கோடியான்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் இவங்ககிட்ட இருக்குது. இந்த சூழ்நிலையில் அங்கேயும் இந்த உணவு வழங்கக்கூடிய அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இல்லை. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வையாக தான் பார்க்கணும். ஒரு முன் உதாரணமான ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். அங்கே வரக்கூடிய மக்கள் ஏழைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடுமையான வெயில்லையும் மழையில் கூட பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறாங்க, அங்கே நிற்கிறாங்க. ஸோ வந்து அந்த ஒரு என்ன சொல்லணும்னா கிட்டத்தட்ட வந்து அங்கே பார்க்கும்போது நீங்கள் இது என்ன வந்து ஒரு சமாதியா இல்லை வந்து பார்த்திங்கன்னா நினைவகமாக பூஜைகள் செய்யப்படுது, கோயிலா, சம்டைம் கோயில் மாதிரி கூட சில நேரங்களில் பார்க்குறது. மொட்டை எடுத்து காணிக்கை கொடுக்குறாங்க, முடியை காணிக்கை தராங்க. அங்கே வந்து ஒவ்வொரு தினமும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து மக்கள் கூடும்போது பார்த்திங்கன்னா வெவ்வேறு உணவுகள். இப்போ ஒரு நாளைக்கு இன்றைக்கி தயிர் சாதம்னா அடுத்த நாள் வேறு சாதம், அந்த மாதிரியான உணவுகள் வழங்கப்படுது. இது ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் நவீன். நான் இது வந்து இது வரைக்கும் எந்த தலைவருக்கும் இந்த மாதிரி நடக்கல. 125 நாளில் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் வந்து போயிருக்கிறாங்கல்ல. அப்போது விஜயகாந்த் அவர்களுடைய அந்த என்ன சொல்கிற அந்த அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா மனநிறைவு என்னன்னு கேட்டால் வீட்டுக்கு வரவங்க, அவரை தேடி வரவங்க, அலுவலகமாக இருக்கட்டும், இதே கட்சி ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வரக்கூடிய எல்லாருக்குமே உணவு போட்டு அனுப்பணுன்றது அவருடைய எண்ணம். ஸோ அவருடைய எண்ணத்தை வந்து இவங்க வந்து நிறைவேற்றுறாங்கன்றது தான் அந்த பார்வையில் தான் நம்ம பார்க்கலாம். நடிகர் சங்கத்தை அவர் கையாண்ட விதம், அங்கே நிதி பற்றாக்குறை இருந்தப்ப அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அது பணத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்த விதமாக இருக்கட்டும், அது அப்படி அவர் ஹேண்டில் பண்ணார். இப்போ இருக்கக்கூடிய நாசர் அவர்கள் மக்கள் கிட்ட பணம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே விஜயகாந்த் ஆகிட முடியாது இல்லை, சரிங்களா? ஒன்று. ஆனால் விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஃபார்முலாவெலாம் உருவாக்கலை இந்த கடன் அடைக்கிறதுக்கு. சாதாரணமாக இப்போ வந்து சிவாஜி கணேசன் இருந்தார் தலைவராக இருந்தார். அதுக்கு பிறகு மேஜர் சுந்தரராஜன் இருந்தார். அதுக்கப்புறம் ராதாரவி இருந்தார். இவங்கெல்லாம் வந்து கடனில் வந்து இருந்ததை வந்து பார்த்திங்கன்னா மேலும் கடன் தான் ஆச்சு இவங்க காலத்தில். அதில் இருக்கிற கடனை வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல மனது இருந்ததுன்னு கேட்டால் சிவாஜியை அடைச்சிட்ருக்கலாம். அன்றைக்கி வந்து அந்த பதவிக்கு வரும்போது சிவாஜி கிட்ட இல்லாத பணம் கிடையாது. பல கோடி ரூபா பணம் அப்போவே இருந்தது. அப்போ சொற்பமான கடன் தான். நாளுக்கு நாள் வளர்ந்து அந்த கடன் வந்து பெருசாகிடுச்சு. மேஜர் சுந்தரராஜன் பேரில் அந்த கடன் பெருசாகிடுச்சு. அதன் பிறகு வந்து ராதாரவி வந்து இன்னும் கொஞ்சம் கடனெல்லாம் ஏற்றி விட்டாங்க. மனசு இருந்ததுன்னா சிவாஜி கணேசனே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவின் 7வது பணக்காரன்லாம் சொல்லுவாங்க. அவரே அதை முடிச்சிடலாம், சரிங்களா? ஆனால் முடிக்கலை. அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் தலைமையேற்ற பிறகு அந்த நடிகர் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய ஒட்டுமொத்த கடனையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலை நிகழ்ச்சிகள் மூலமாக அதை நடத்தி முடிக்கணும்னு சொல்லி அந்த ஆர்கனைசிங் அந்த கேப்பபிள் இருந்துச்சு அவருக்கு. நடிகர் சங்கத்தை வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த ஒரு விழா ஏற்பாடு பண்ணி அந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பணத்தை வச்சு கடனை வந்து 0 கொண்டு வந்தார் முற்றிலுமாக. அதன் பிறகு வந்து வந்த தலைவர்கள் வந்து மீண்டும் சரத்குமாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த இப்போ இருக்கிற விஷாலாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து கடன் அதிகமாக்கிட்டாங்க. அவங்க வந்து விஷால் பதவி ஏற்றுக்கும் போது எவ்வளோ கடன் இருந்தது, நான் நடவடிக்கை எடுத்துடுவேன், அதை பிடிங்கிடுவேன், எல்லாம் கழட்டிடுவேன்னு சொன்னார். யார் மேலே நடவடிக்கை எடுப்போம்னா நான் அந்த கடன் ஆனவருக்கு யார் காரணமோ நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், பல்வேறு முறைகேடுகள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லித்தான் பிரச்சாரம் பண்ணி தான் வந்து ஜெயிக்கவே முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் எதுவும் பண்ணவே இல்லை. இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, கடன் ஏற்கனவே இருக்குது, அந்த கடனையும் முடிக்காமல் இப்போ எதுக்கு இந்த கட்டடம், ஏற்கனவே இருந்த கட்டடத்தை இருந்திருக்கலாம், அந்த கட்டடத்தை இடிச்சுட்டு இப்போ புதுசாக வந்து பெரிய ஒரு கட்டடத்தை வந்து கட்டி
அதன் மூலமாக இன்னும் கூட கடன் ஆகிறதான் வாய்ப்பு இருக்குது. இப்போ வங்கியில் போய் கடன் வாங்குற அளவுக்கு என்ன பிரச்சனை? வங்கியில் யாருக்கு சார் வங்கி இருக்குது? முதல் கட்டமாக வங்கியை பேசுவோம், அதுக்கப்புறம் பப்ளிக் கிட்ட வரும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள், இவங்க எல்லாம் கோடி கோடியாக சம்பளம் வாங்கக்கூடியவங்க. எல்லா நடிகரும் இப்போ ஒரு நடிகர், இப்போ அஜித்தோ விஜயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிற இந்த விஷால் உட்பட இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு தலா தூக்கி 1 கோடி போட்டாங்கனாலே கடன் அடைஞ்சு போயிடும். ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் வங்கியில் போய் கடன் வாங்குறாங்க. எல்லாம் சிரிப்பு தான் வந்து கேட்டால் என்னென்னு கேட்டால் வந்து கட்டடம் கட்டுறதுக்கு வந்து வங்கி கிட்ட போய் கடன் கோடிக்கணக்கில் கடன் கேட்குறாங்க, பல வங்கியில் போய் கேட்குறாங்கன்னு தகவல் வந்திருக்கு. 2 நாட்கள் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா வங்கியில் போய் கடன் கேட்டாங்க, கடன் கேட்டு 2-3 வங்கியை அணுகியிருக்கிறாங்க. வங்கியில் கடன் வாங்குறது இல்லாமல் இப்போ மக்கள்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் வேணாலும் நிதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டையும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஏற்றக்கூடியது கிடையாது. மக்கள்கிட்ட எதுக்காக பணம் கேட்கணும்? இவங்களுடைய நடிகர் சங்கம் நடிகர்களுக்கு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தோட செயல்பாடு திருப்தி இல்லாத போது அதில் இருக்கிற நடிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து நிதி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா செயல்பாடு சரியில்லை. ஏன்னு கேட்டால் போண்டாமணி சத்த போதும் வரல, அது பிறகு வந்து எத்தனையோ நடிகர்கள், சிறந்த நடிகர்கள் இறந்தபோது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாலாம் இந்த சங்கங்கள் இல்லவே இல்லை. விஜயகாந்த் மிகப்பெரிய ஆளுமை, நடிகர் சங்க கடனே அடைச்சவர், அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போகவே இல்லையே, அவங்க போகலை. சரிங்களா? இவங்க போயிட்டு அவருக்கான அந்த உரிய மரியாதையெல்லாம் இவங்க செய்யவே கிடையாது. இப்போ ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுதா சார்? அவரோட பேர் வைக்கிற மாதிரி பேர் வைக்கிற இவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க சார். அது பண்ணுறாங்க பண்ணல. முதல்ல கேள்வியே என்னன்னு கேட்டால் எதுக்காக பப்ளிக் பணம் கொடுக்கணும்? நாங்கள் எதுக்கு பணம் கொடுக்கணும்டா? நீங்கள் வந்து பெரிய மாளிகை கட்டுவீங்க, அங்கே ஒரு 10 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூமை கட்டுவீங்க, நீங்கள் குடிச்சிட்டு கூத்தடிப்பீங்க, அதுக்கு வந்து பப்ளிக் வந்து பணம் கொடுக்கணுமா? முதல்ல பேங்க்கே உங்களுக்கு முதல்ல கடன் கொடுக்கக்கூடாது. எனக்கு பேங்க் வந்து ஏழைங்க பாழைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாடிக்கையாளர்களுக்கு அவங்க ஏதோ வந்து கடன் கொடுக்கலாம். உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் கடன்? நீங்கள் கோடி கோடியாக கடன்ன்றது யாருக்கு முதல்ல யார் வாங்கணும்? இல்லாதவன் வாங்கணும் கடன். அவனால் பணத்தை புரட்ட முடியாதவன் வாங்கணும். உங்களுக்கு தான் கோடி கோடியாக சம்பளம் வாங்குறீங்க, பிளாக்ல ஒயிட்டில் எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோடி கூச்சி வச்சுருக்கீங்களா, அதில் எடுத்து செலவு பண்ணுங்கள். வெக்கம் மானம் இல்லாமல் பப்ளிக் கிட்ட போய் எங்ககிட்ட வந்து பணம் கேட்குறீங்க. யார் வேணாலும் பணம் கொடுக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் எதுக்கு கொடுக்கணும்? நாசர் சம்பாரிச்ச பணம் எவ்வளோ, எத்தனை வருஷம் பணம் வந்து நடித்தார், நீங்கள் எவ்வளோ சங்கத்துக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க? முதல்ல நாசர் சொல்லுங்கள். நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் என்ன நன்கொடை கொடுக்குறீங்க? விஷால் எவ்வளோ நன்கொடை கொடுக்குறாரு? இப்படி நீங்கள் இப்போ நடிகர்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கோங்க. அது பப்ளிக் கிட்ட வந்து எப்படி கேட்பீங்க? நீங்கள் போனால் போதும், உங்கள் படத்தை விஜயன் தான் பார்க்குறோம். எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் பிக்சர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தானே மாவு அரைச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஹீரோ சார்ந்து தானே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை வந்து படம் எடுக்கிறீங்க. சொல்லுங்கள். உங்கள் படம் பார்க்குறதுக்கே தலைவிஜயன் தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் விற்கிற தேட்டரில் விற்கிற பாப்கார்ன் எவ்வளோ விற்கிது தெரியுமா? முதல்ல உங்களுக்கு நாசருக்கு தெரியுமா? விஷாலுக்கு தெரியுமா? நீங்கள் உங்கள் படத்தை பார்க்குற டிக்கெட் கொடுமா, அந்த டிக்கெட் ஒரு டபுள் மடங்கு விற்கிறான், பாப்கார்ன் விற்கிறான். கேட்குறீங்களா? நீங்கள் எந்த தேட்டராக நீங்கள் கேள்வி கேட்டுறீங்க? குடிக்கிற தண்ணியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் வந்து எவ்வளோடா விற்கிறீங்க தேட்டரில்? அப்புறம் நீங்கள் உங்கள் படத்தை பார்க்குறதே பெரிய விஷயம் முதல்ல வந்து. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்ககிட்டே நீங்கள் கட்டடம் கட்டுறதுக்கு எங்ககிட்டே கேட்பீங்களா? எங்களே சுரண்டுவீங்களா? இது ஒரு வகையான சுரண்டல். இது நாசர் முதல்ல விட்ரா பண்ணிக்கணும். முதல்ல நீங்கள் பப்ளிக் கிட்ட வந்து பணம் கேட்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன நிலைமை? பிச்சை எடுக்கிறீங்க நீங்கள். நான் கேட்குறேன், எல்லாம் நடிக்கிறேங்க. சொல்லுங்கள். விஜயகாந்தால் எப்படி முடிஞ்சுது? விஜயகாந்த் தானே 4 கலை நிகழ்ச்சி நடத்தி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டடத்தை முடிப்பார். உங்களுக்கு அந்த அறிவு இல்லை, அந்த திறமை இல்லை. அதெல்லாம் எங்ககிட்ட வந்து பப்ளிக் கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறீங்க. நீங்கள் அது ஒன்று பண்ணுங்கள், நேராக போங்க விஜயகாந்த் மண்டபம் அந்த நினைவகத்துக்கு போங்க. நாசர் அந்த பக்கம் ஒரு தட்டு வச்சுக்கிட்டு இந்த பக்கம் விஷால் ஒரு தட்டு வச்சுன்னு உட்காரட்டும். விஜயகாந்த் சொல்லுவார், விஜயகாந்த் ஆத்மா சொல்லும், எல்லாம் 2 பேரும் உட்காந்துருக்கானுங்க, உங்களால் முடிஞ்சதை போட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் 5-10 போட்டு போவோம், அதை வச்சு ஒன்றா கட்டடம் கட்டுங்க. வெக்கமான இல்லாமல் பப்ளிக் கிட்ட வந்து பணம் கேட்குறீங்க. விஜயகாந்த் எப்படி கட்டினார்? எப்படி கடன் அடைச்சார் விஜயகாந்த்? சொல்லுங்கள். பப்ளிக் கிட்ட எப்படி சார் கேட்பீங்க நீங்கள் பணம்? கொஞ்சமாக சம்பளம் வாங்குறீங்க நடிகருக்கு நீங்கள். சொல்லுங்கள். அது நடிகராக இருக்கட்டும், நடிகையாக இருக்கட்டும், கலை நிகழ்ச்சி நடத்துங்க. நடத்தி இல்லையா நீங்கள் வந்து ஆளாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் வசூல் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே பண்ணிக்கோங்க. நடிகர் சங்கத்துக்கு ஒரு போண்டாமணி சத்து போனால் உங்களால் காப்பாற்ற முடிஞ்சாரா? உங்களுக்கு எது சங்கம் எதுக்கு ஒரு கேடு உங்களுக்கு? நான் கேட்குறேன். காப்பாற்றிருக்கணும்ல. என்ன உதவி பண்ணீங்க சொல்லுங்கள். எத்தனை சின்ன நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் இல்லாமல் இறந்து போனாங்க. கொரோனா பீரியட் எத்தனை பேர் இறந்து போனாங்க நகைச்சுவை நடிகர்கள்? கேட்டால் வடிவேல் கொடுங்க. வடிவேல் ஏண்டா தரான்? வடிவேலுக்கு தரேன். நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குல்ல, வடிவேலுக்கு பிச்சை போடணும். நடிகர் சங்கம் இருந்து நீங்கள் என்ன சங்கம் என்ன காப்பாச்சு? எத்தனை பேர் நடிகர்கள் செத்தாங்க? அப்போ நான் சங்கம் எந்த நடவடிக்கை எடுக்க போகிறது கிடையாது. இதில் பெருமை வேறு, இதில் வேறு, அதில் வேறு உங்களுக்கு ஈகோ பிரச்சனை வேறு. நான் இவர்கிட்ட கேட்க மாட்டேன், அவர்கிட்ட கேட்டேன். நீங்கள் தான் பிச்சை எடுக்க பப்ளிக் கிட்ட பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்கல்ல. அப்புறம் உங்களுக்குள்ள என்ன ஈகோ? நான் அவர்கிட்ட போய் காசு கேட்க மாட்டேன், இவர்கிட்ட காசு கேட்க மாட்டேன். நடிகர் சங்கத்துக்கு விஷால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல நடிகர் சங்க தலைவனாக முதல்ல நடந்துக்கோ. பப்ளிக் கிட்ட போய் கேட்குறேன். நான் சார் வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன். நான் மீண்டும் கூட கேட்குறேன் ஒரு தடவை. உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொன்னேன் இல்லையாடா? பப்ளிக் கிட்ட எப்படி பணம் கேட்பீங்க நீங்கள்? யார் கேட்கணும்? பப்ளிக்
அரசு கேட்கலாம் அவனு கேட்டால் வெள்ளம் ஆயிடுச்சு. நீங்கள் நான் கேட்குறேன், நீங்கள் எத்தனை வந்து வெள்ளம் வந்து யாராவது போயிட்டு ஏதாவது உங்கள் இயற்கை யாரும் உதறனீங்களா? நீங்கள் நான் கேட்குறேன், ஏழைங்க பாடைங்களுக்கு பப்ளிக்கிட்ட பணம் கேட்குறீங்களா சார்? கேட்குறீங்க, இந்த நாசர் தான் நான் கேட்குறேன். இப்போ வெள்ளம் வந்து போச்சு இல்லை, என்ன நடிகண்டா போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைங்க பாருங்க, உங்கள் வீட்டில் தண்ணி வந்து கத்தனையா இல்லையாடா? நீ இறங்கி வேலை என்ன செஞ்சு பப்ளிக் ஒரு 10 பேர் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எப்படி வெளியே போகிறதுக்கான அந்த வேலையில் நீ இறங்கி செஞ்சிடணும், பப்ளிக்காக செஞ்சிடணும். உங்கள் வீட்டில் தண்ணி வந்த உடனே கேட்டால் கையாமையான்னு கத்தணும் இல்லை, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு சொல்லிட்டு பப்ளிக் ஏதாவது நீ ஹெல்ப் பண்ணியா? நீ முதல்ல போயிட்டு உங்ககிட்ட பணமா இல்லை உங்கள்கிட்ட? இவன் சொல்கிறான் வந்து கார் கூட என்கிட்ட கிடையாது, நான் சைக்கிள் தான் வச்சுருக்கிறேன், அந்த சைக்கிளை விற்று ஒரு 100 ரூபா 150 ரூபா போவோம், அதை போய் நான் கட்டணம் கட்டு. தப்பு சார், இதெல்லாம் பப்ளிக்கிட்ட நீங்கள் வந்து பணம் கேட்காதீங்க. உங்களுக்கான சங்கம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க சொன்னால் உங்களுக்கு என்ன வருமானம் வருது எங்கள்கிட்ட பப்ளிக் கணக்கு காட்டுறீங்களா? நீங்கள் இப்போ விஷாலோட சம்பளம் எவ்வளோ? மார்க்கெட்டில் விஷாலோட சம்பளம் எவ்வளோ? மார்க்கெட்டில் எவ்வளோ வாங்குவாங்க? பிளாக் ஒயிட் ரெண்டுத்தில் வாங்குவார்ல, சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தில் இந்த ரத்னன்ற படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கினேன்? பிளாக் ஒயிட் ரெண்டுத்துல தானே வாங்கியிருப்பேன். இல்லை நீ இப்படி வந்து இல்லை நான் நேர்மையானவன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து எல்லாமே ஒயிட்டில் தான் வாங்கினேன். சொல்லு எவ்வளோ சம்பளம் வாங்கினேன் சொல்ல முடியுமா? விஷால் உட்பட எல்லாருமே சொல்ல முடியுமா நான் இவ்வளோ தான் சம்பளம் வாங்கினேங்க? இதை விட்டுட்டு நீங்கள் என்ன கேட்டால் நீங்கள் உங்கள் சம்பளத்தை நீங்கள் என்ன எங்களுக்கு பப்ளிக் கணக்கு சொல்கிறீங்களா? நீங்கள் நடிகர்கள் எங்ககிட்ட வந்து கேட்குறீங்க, நீங்கள் நான் வந்து சங்கம் கட்டடம் கட்டணும், நீங்கள் நிதி கொடுங்கன்னு சொல்லிட்டு கோயிலாக கட்டுறீங்க. நீங்கள் அதுக்கு எவ்வளோ நிதி தான் சார் தேவைப்படுது அந்த கட்டடத்தை சார்? கட்டுறதுக்கு இது எதுவுமே வெளிப்படையாக தெரியல சார். இவனுங்க ஒரு டீம் வந்து உட்காந்து சுரண்டுறானுங்க, இதுதான் தெரியுது. நல்லா வெளிப்படையாக சொல்லணும் சார், இவ்வளோதான் கட்டணம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்படையாக இப்போ எவ்வளோ வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ வருது, நீங்கள் ராத்திரி எத்தனை மணிக்கு கதவு தட்டுறீங்கன்னு கூட வருது இல்லை, வெப்சைட் வருது இல்லை, நம்ம இணையத்தில் வருது இல்லை, யார் எங்கே போகிறீங்க, எந்த வீட்டில் யார் கதவு தட்டுறீங்கலாம் வருது இல்லை. நடிகர் சங்கம்னாக்கா நீங்கள் செய்தியை வெளியிட்டீங்கன்னா வரப்போகுது தவறுன்ற நான். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு செய்தியை வெளியிடுங்க, இந்த கட்டடம் கட்டுறோம், இதுக்கு இந்த நிதி வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்களாகிய நீங்களுக்கு வந்து தரணும்னு சொல்லிட்டு நடிகர்களுக்கு வந்து அறைகோல் கொடுங்க சார், நடிகர்கள் தரட்டும் சார். கோடியாக கொள்ள எல்லாரும் தான் நடிகர்கள் இங்கே. நான் கேட்குறேன், சாதாரண சின்ன நடிகர்கள் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சூப்பர் ஸ்டார் நீங்கள் வாங்குற எல்லாரும் சம்பளத்தெல்லாம் ஒரே மாதிரியாக வாங்குறீங்க சம்பளம்? நான் கேட்குறேன், ஒரே மாதிரி சம்பளம் வாங்குறீங்களா நீங்கள்? அப்போ யார் சம்பளம் கோடியாக வாங்குறானோ அவன் கொடுக்கட்டும். சின்ன நடிகர் சோத்துக்க வழி இல்லாமல் இருக்கும், அவன் எப்படி கொடுப்பான்? அப்புறம் அதெல்லாம் பப்ளிக் எங்ககிட்டயும் கேட்குறீங்க. நாங்கள் போய் தேட்டரில் படம் பார்க்க போனோம்னா சராசரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து போனாங்கன்னாக்கா 4000 ரூபா தேவைப்படுது. சாதாரண கொஞ்சம் பணத்தை வச்சு தேட்டருக்கு போயிட முடியுது. இன்றைக்கி குடும்பத்தோடு போனோன்னா இன்றைக்கி 4000 ரூபா வேணுங்க, 4 பேர் சேர்ந்து படம் போனால் 4000 ரூபா வேணுங்க. அப்புறம் எங்ககிட்டயும் வந்து பணமும் கேட்குறீங்களா? நான் சங்க கட்டடம் கட்டணும்னு சொல்லிட்டு. அது தப்பு. விஜயகாந்த் வந்தோன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டார். ஒன்று முன்னோர்கள் சொன்ன அதை பின்பற்றணும் சார். விஜயகாந்த் எப்படி எந்த மாதிரி ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடனை அடைச்சார், இவ்வளோ பெரிய பணம் இருக்குதுன்னு சொன்னால் இது எப்படி வந்து நம்ம இந்த கட்டடத்தை கட்டி முடிக்கணும், அதுக்கு என்ன மாதிரிலாம் ஃபண்டு தயார் பண்ணணும், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யோசிக்கணும் சார். ஈஸியாக வந்து அடுத்தவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து போகிற மாதிரி தானே இருக்குது. எங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து போட்டு நீங்கள் கட்டணம் கட்டுவீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.